ஆகஸ்ட் 6ஆம் தேதி 8 மணிக்கெலாம் வந்து ஹிரோஷிமாவை வந்து நம்ம அடிக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இந்த லிட்டில் பாய் யுரேனியம் பேஸ்டு B-29ங்கிற பாம்பை தூக்கிக்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து மாடிஃபை பண்ண ஃப்ளைட்டில் வந்து ஏறுறாங்க. அதை ஓட்டின பைலட் வந்து அவங்களோட அம்மா ஞாபகமாக வந்து எனோலா கே அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து எனோலா கே அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து பேர் வைக்கிறாரு. B-29 கூடவே வந்து வெதர் செக் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு 2 ஃப்ளைட்டும் வந்து கூடவே வந்து போகுது. இதே மாதிரி வந்து அவங்க வந்து டெஸ்டிங்கும் வந்து நடந்திருக்கு. ஆனால் அந்த B-29 அதை வந்து மாடிஃபை பண்ணதுக்கப்புறமா வந்து ஒழுங்காக பறக்காமல் இருந்துறதுனால இந்த ஃப்ளைட்டு நடுவில் வந்து எங்கேயாவது போய் கவுந்து வேறு ஒரு இடத்துல வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் இருந்த கொஞ்சம் பகுதிகளை வந்து அந்த லிட்டில் பாயிலேருந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து ஹிரோஷிமாவை வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே அந்த பார்ட் எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ ஹிரோஷிமாவுக்கு ரீச்சும் ஆகுறாங்க. வெதர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. கீழே பார்த்தா அந்த டீ பிரிட்ஜ் வந்து தெரியுது.